கிரண்தாஸ் முரளி அதாவது வேடன் இந்த பெயரை அனைவருமே அறிந்திருப்பீர்கள். அதாவது பல ஈழத்தமிழர்கள் இந்த பெயரை அறிந்திருப்பீர்கள். கடந்த சில தினங்களாக இவர் தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இவர் யார்? இவரின் தாயார் யார்? இவரது பூர்வீகம் என்ன? இவர் தன்னை யாராக அடையாளப்படுத்துகின்றார்? இவர் எவ்வளவு சர்ச்சைகள் சிக்கி இருக்கின்றார்? இன்று கேரள அரசே இவரை முடக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. அதன் பின்னணி என்ன? ஈழத்தமிழர்களுக்காக இவர் செய்தது என்ன என்பது போன்று நீங்கள் ஒரு சில விடயங்களை அறிந்திருப்பீர்கள். அதனை தாண்டி பல விடயங்களை நான் இதிலே சொல்ல போகின்றேன். இது உண்மையிலே கட்டாயமாக இலங்கை தமிழர்கள் பார்க்க வேண்டிய ஒரு காணொளி. காரணம், இலங்கை தமிழர்களால் பயனடைந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள், இலங்கை தமிழர்களால் வளர்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை தமிழர்கள் எந்தவித உதவியும் செய்யாமல், எங்களால் வளராமல் எங்களுக்காக நிற்கின்ற ஒருவன் தான் இந்த வேடன் எனப்படுகின்ற ஒரு ராப் இசை பாடகர், அதாவது கிரண்தாஸ் முரளி எனப்படுகின்ற வேடன். எனவே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பல விடயங்களை இதில் சொல்ல இருக்கின்றேன். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்குள் செல்லலாம். வேடன் இன்று இந்தியா மாத்திரமின்றி உலகளவில் பிரபலமான ஒரு பேராக இந்த பேர் மாறி இருக்கின்றது. ராப் இசை மூலமாக உலக தமிழர்கள் மத்தியிலும், அதேவேளை மலையாளம் பேசுபவர்கள் மத்தியிலும், அதனை தாண்டியும் பல இடங்களில் பிரபலமாக இருக்கின்ற ஒருவர் தான் இந்த வேடன். இந்த வேடன் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு காரணம் அல்லது நாங்கள் கொண்டாடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வேடனின் தாயார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். இவர் கடந்த உள்நாட்டு யுத்தம் காரணமாக இங்கிருந்து தமிழகத்துக்கு சென்ற நிலையிலே வேடனின் தந்தை அதாவது முரளி கேரளாவை சேர்ந்தவர். அவர் தமிழகத்தில் வேலை செய்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே வேடனின் தாயாரும் தந்தையாரும் காதலுக்கு திருமணம் செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக இருவரும் கேரளாவிலே போய் வசித்து விட்டார்கள். இவர்களின் குடும்ப நிலை என்பது மிக மிக ஒரு வறுமையான நிலை. அதாவது இவர்கள் வளர்ந்து வருகின்ற போதெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள். அதாவது வேடனின் தந்தையெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு இவர்களை வளர்த்தார் என்று கூறப்படுகின்றது. அவ்வளவாக ஏழ்மையான குடும்ப பின்னணியை கொண்டவர் தான் இந்த வேடன். இந்த நிலையத்தான் வேடன் தனது கல்வி பருவத்திலே பல ஏமாற்றங்கள், அவமானங்களை சந்தித்திருக்கிறார். இந்த வேடன் என்ற பெயரே எவ்வாறு வந்ததுன்னு சொன்னால் அதற்கு 2 காரணங்கள் கூறுகிறார்கள். ஒன்று, அவரது நிறத்தை வைத்து பாடசாலையில் கிண்டலாக வேடன் என்று சொன்னதாக கூறப்படுகிறது. அந்த பெயர் வைக்கப்பட்டதாக, பட்ட பெயராக வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இன்னொன்று, அங்கே இந்த மீன் பிடிப்பது பிரபலமாக இருக்கிறது கேரளாவிலே. அதாவது அம்பெடுத்து அதன் மூலமாக அந்த வில்லை எய்து அதிலே மீன் பிடிப்பது, அதாவது மீனுக்கு அம்பெய்து அந்த மீனை பிடிப்பது, அது ஒரு முறையாக இருக்கின்றது. அதிலே இவர் சிறந்தவராக இருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. அதனால் தான் இவருக்கு வேடன் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த 2 காரணங்களும் கூறப்படுகின்றது. ஆனால் பாடசாலையில் அவரது நிறத்தை வைத்து கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கித்தான் இந்த வேடன் என்ற பெயர் வந்ததாகத்தான் பலராலும் கூறப்படுகின்றது. அதுதான் உண்மையாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆக இப்படியான சூழ்நிலையில் பல அவமானங்கள், ஒடுக்குமுறைகளை தாண்டி வளர்ந்த ஒருவர் தான் வேடன். அதற்கு பிறகாக அவர் மெல்ல மெல்ல இந்த துறைக்குள் வருகின்றார். பாடசாலைகளிலும் இவ்வாறு பாடல்களை படித்து வருகின்றார். அதற்கு பிறகாக தான் இவர் குரலற்றவர்களின் குரல் என்கின்ற அடிப்படையில் அல்லது குரலற்றவர்களின் குரலாய் என்கின்ற அடிப்படையிலே அவர் ஒரு பாடலை வெளியிடுகின்றார். அது மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்றது. அந்த பாடல் ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த பாடல் வருகின்றது. அதாவது இந்த வேடன் தானே இசையமைப்பார், தானே பாடல் எழுதுவார், தானே பாடுவார். இவ்வாறு பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கின்றார். அந்த வகையில் இவர் பாடல் பாடி இசையமைத்து வெளிவந்த பாடல் தான் அந்த முதலாவது பாடல். அதாவது அவர் முதலாவது பாடலை வெளியிடுகின்ற போது அவருக்கு 25 வயது என்று கூறப்படுகிறது. தற்பொழுது அவருக்கு வயது 30. அவர் 1994ஆம் ஆண்டு பிறந்தவர். ஆகவே இவ்வாறு அந்த பாடல் மிகவும் வரவேற்பை பெற்றது. யூடியூபிலே அப்போது 6 லட்சம் பேர் பார்த்திருந்தார்கள். அதை விட அந்த பாடல் வரிகளுக்காக அவர் புகழப்பட்டவராகவும் மாறினார். அடுத்த பிறகாக மஞ்சுமல் பாய்ஸ் எனப்படுகின்ற ஒரு திரைப்படம், அதாவது மலையாளத்தில் மிகவும் பிரபலமான ஒரு திரைப்படம், தமிழிலும் பெரும் வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் இந்த மஞ்சுமா பாய்ஸ் எனப்படுகின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திலும் ஒரு பாடல் வெளியிருந்தால் அந்த பாடலும் மிகவும் பிரபலமானது. அதனை தாண்டி பல பாடல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். ராப் இசையில் ஒரு மன்னனாக திகழ்ந்து வருகின்றார். அதை தவிர தென்னிந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ராப் இசை கலைஞர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும், இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, நிற பாகுபாடுக்கு எதிராக பாட வேண்டும் என்று முனைந்த ஒரு நபர். பாடலும் பாடியும் இருக்கின்றார். அந்த வகையில் இவர் உலக மக்களுக்காக, உலகில் எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பாடகராக இவர் இருக்கின்றார். பாடல் மூலம் உலகளவில் புரட்சி செய்கின்ற ஒரு பாடகராக வேடன் மாறி இருக்கின்றார். அந்த வகையில் அமெரிக்காவில் கருப்பினத்தவர் பாதிக்கப்பட்ட நேரத்திலும், அதை தவிர இந்த பாலஸ்தீன மக்களுக்காகவும், இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்காகவும், அதை தவிர கேரளாவிலே சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், தொழிலாளர்களுக்காகவும் என்று பல பாடல்களை பாடியிருக்கின்றார். இவ்வாறு பாடல் பாடியதன் ஊடாகத்தான் அவர் தற்பொழுது சர்ச்சையிலும் சிக்கியிருக்கின்றார். அந்த வகையில் குறிப்பாக கேரளாவில் இருக்கின்ற மலையாளத்தவர்களுக்கு ஈழத்தமிழர்களை பெரிய அளவில் பிடிக்காது. தமிழில் இருந்துதான் அவர்களது மொழியே போனது.
ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு ஏனோ தெரியாது, பிடிக்காது. அவர்கள் இந்த புலிகளின் போராட்டத்துக்கு எதிரானவர்கள், புலிகள் அமைப்புக்கு எதிரானவர்கள். மலையாளத்தை, அதாவது கேரளாவை சேர்ந்த அதிகாரிகள் தான் இறுதி காலத்திலே சோனியா காந்தியுடன் இருந்தவர்கள், முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள். அவர்கள் தான் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மும்முரமாக இருந்தவர்கள் மலையாள மொழி பேசக்கூடிய இந்த கேரளத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த புலிகள் அமைப்புக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் சிங்களவர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பவர்கள் தான் இந்த மலையாள மக்கள், அதாவது மலையாளத்தில் இருக்கிற முக்கிய செயல்கள். அப்படி இருக்கின்ற போது அங்கு இருந்து கொண்டு எனது தாய் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவள், அவள் எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்தவள் வந்து பாடல்களை சொல்லி அந்த பாடல்களை பிரபலம் அடைய வைத்தவர், புலிகள் அமைப்புக்கு சார்பாக பாடியவர், இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்காக பாடியவர், இவ்வாறு இலங்கை தமிழர்களை நேசிக்கின்ற ஒருவராகவும் அதை விட தன்னை ஒரு ஈழத்தமிழன் என்று நேர்காணலில் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய தைரியம் கொண்ட ஒருவனாகவும் பேர்டன் எனப்படுகின்ற அந்த பாடகர் இருக்கின்றார். ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஈழத்தமிழர்கள் அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் அவர் ஈழத்தமிழருக்காக நிறைவே செய்திருக்கின்றார். நாங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எங்களது கலைஞர்களை நாங்கள் வளர்த்து விட்டிருக்கிறோம். அதாவது வாகிசன் உள்ளிட்டவர்களுக்காக நாங்கள் பல ஆதரவுகளை கொடுத்திருக்கிறோம். அதாவது ஈழத்தமிழர்கள் பல ஆதரவை கொடுத்திருக்கின்றோம். அதே போல கில்மிசாவுக்கு ஆதரவை கொடுத்திருக்கிறோம். தற்பொழுது சீ தமிழிலும் சரிகமப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வர்களுக்கு ஆதரவை கொடுக்கணும். இதற்கு முதல் பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு ஆதரவை கொடுத்திருக்கின்றோம். ஆதரவை மட்டுமா கொடுத்தோம் என்று கேட்டால் இல்லை, பணத்தை கொடுத்திருக்கணும், எவ்வளவு உதவிகளை செய்திருக்கின்றோம். ஆனால் அவர்களில் சிலர் கூட பின்னர் வந்து டக்ளஸ் சிவானந்தாவோடும் அருஞ்சித்தாத்தோடும் இணைந்து செயற்பட்டார்கள். எங்களை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதாவது ஈழ போராட்டத்தையும் இந்த ஈழம் எனப்படுகின்ற ஒரு உணர்ச்சியையும் பயன்படுத்தியவர்கள் இருக்கின்றார்கள். அதை பயன்படுத்தி அவர்கள் வளர்ந்துவிட்டு அதற்கு பிறகாக எங்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக எதையுமே செய்ய தயாராகாதவர்களாக சிலர் இருக்கின்றார்கள் என்பது கசக்கின்ற உண்மையாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் எதுவுமே செய்யாமல், நான் ஒரு யாழ்ப்பாணத்தான், நான் ஒரு ஈழத்தமிழன் சொல்லிக்கொண்டு ஒரு வளர்ந்த ஒரு பாடகர், அந்த ஊரே, அந்த இடமே, அந்த மாநிலம் எதிராக இருக்கின்ற போது அங்கே ஆழமாக தனது கருத்துக்களை கூடிக்கொள்கின்ற பேர்டன் ஈழத்தமிழர்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒருவன். ஆகவேதான் அந்த காணொலியை கூட நான் வெளியிட்டிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற போது அவர் அங்கிருந்து கொண்டு அங்கு தெரியும் புலிகள் அமைப்புக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், இலங்கை தமிழர்களுக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்ற போதும் அதையெல்லாம் கவலைப்படாமல் அடுத்து நொறுக்கி பாடல்கள் மூலமாக எங்களின் புகழை அங்கு கொண்டு செல்கின்றார், எங்களது வரலாற்றை கொண்டு செல்கின்றார், எங்களது வழிகளை கொண்டு செல்கின்றார். அது தவிர கேரளாவிலும் சாதிய பிரிவுகள் இருக்கின்றது. அந்த வகையில் ஒடுக்கப்பட்ட சாதியினருக்காக அவர் பேசுகின்றார், இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்கின்றவர்களுக்காக பேசுகின்றார், இவ்வாறு அங்கிருக்கின்ற பலருக்காக பேசுகின்றார், தொழிலாளர்களுக்காக பேசுகின்றார். இதனால் கேரள அரசியலிலே பெரும் சர்ச்சைகள் இருக்கின்றது. இன்று பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஏனைய கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இவரது குடியுரிமை தொடர்பாக கேள்வி எழுப்புகின்றார்கள், இந்தியாவை சேர்ந்தவராக தொடர்பாக ஆராய வேண்டும் என்கின்றார்கள், அவரை கைது செய்ய வேண்டும் என்கிறார்கள், அவர் மீது என்னைய விசாரணை வைக்கப்பட வேண்டும் என்கின்றார்கள், எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வருகின்றார்கள். அதே போல ஏற்கனவே கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் நண்பர்களுடன் தங்கிய நிலையிலே கஞ்சா பாவித்ததாக கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகாக நான் கஞ்சா பாவித்தேன், அது உண்மைதான், ஆனால் இதை இப்படி பாவிக்க மாட்டேன், இது ஒரு கூடாத பழக்கம், யாருமே பின்பற்ற வேண்டாம் என்று தைரியமாக ஒப்புக்கொண்டு கூறி சென்ற ஒருவனாக பேர்டன் இருக்கின்றார். அது சர்ச்சைகளும் அவரை சூழ்ந்திருக்கிறது. இன்று அந்த பேர்டனை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே கேரள அரசு முயற்சி செய்து வருகின்றது. ஆனால் பேர்டன் தான் மற்றவர்களை அழித்து வரலாறு இருக்கிறதை விட பேர்டனை யாரும் அழித்ததாக வரலாறு இல்லை என்பதையும் இதிலே சொல்லிக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.